வணக்கம் உறவுகளே, நான் பாரிஸ் சந்திரன். நாங்கள் இன்று மண்டதீவுக்கு வந்து மன்றதீவு என்னுடைய துணைவியாருடைய பழைய வீடு. இந்த வீட்டுக்கு வந்த இடத்துல இன்றைக்கு வந்து இவங்க பனை வெட்டி இருக்கிறாங்க. பாருங்க, இங்கே ஒரு பெரிய பனை ஒன்று ஒட்டி இருக்கிறாங்க. பனை வெட்டி பனை கிழங்கும் பாத்தி போட்டு எடுத்தேன்னு சொல்லி அமுதாவோட தங்கச்சாட்ட புருஷன் சொன்னேன். இதுக்குள்ளே இருந்து ஏதோ குருத்தாம், அந்த குருத்து சாப்பிடலாமன்ற எடுத்து வச்சுருக்கிறான். அவர்கிட்ட கேட்போம், இங்கே நிலாம மண்டதீவு என்னென்ன சாப்பிட்ற நீங்கள் பனை எடுக்கிறது கொடுத்தாம் மற்றது அவர் இங்கே இருக்கிறபடியாக அவருக்கு தான் தெரியும். நான் சும்மா வந்து போகிறேன்னா வந்து போன இடத்துல இன்றைக்கு இப்போ வர சொன்னேன்னா இந்த பனை வட்டி இருக்கிறோம், கொடுத்து சாப்பிடலாம், பனங்குளங்கள்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லி அப்போ வந்திருக்கிறோம். பாப்பா இவரோட காய்ச்சி பார்ப்போம். வணக்கம் ஜீரோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். என்ன எப்படி போச்சு உங்களை? நல்லா வந்து நூற்றாண்டு பயிர் பனை 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 வந்து நூற்றாண்டு பயிர் இல்லை பனங்கிழங்கு கையை வச்சு சொல்லுங்கள். இன்றைக்கு அதை பற்றின நீங்கள் இன்றைக்கு காலம் மதியம் மட்டும் இதுக்குள்ளே என்ன எடுக்கிறேன் நீங்கள்? இதுக்குள்ளே நொங்கு முதற்காய்க்கு நொங்கு, அப்புறம் அது முத்த விட்டால் சீக்கிரம் வந்து பனம்படத்தை அது பனங்காவிலும் அது வந்து நாங்கள் அதுக்கு மண்ணுக்கு தாட்டு எடுத்தால் 3 மாதத்துக்கு பின் பனங்கிழங்கு வரும். பனங்கிழங்கு 3 மாதத்துக்கு அப்புறம் நாங்கள் சாப்பிடலாம். பின்னர் அதை கிழிச்சு போட்டால் ஒடியல் வரும். ஒடியல் பனங்கிழங்க அவிச்சு காய விடணுமே. புழுக்கொடியல் அவிக்காம அதை காய விட்டா ஒடியல். அவிச்சு காய வச்சா ஒடியல், அவிச்சா புழுக்கொடியல். அவிச்சு காய வச்சா புழுக்கொடியல். அது நாங்கள் அவிக்காம காய விட்டா அது ஒடியல். அது கூழ் காய்ச்சறது புட்டை. ஏன் அப்படி அவிச்சு காய விடுறது அவிக்கா காய விடுறது என்ன விசேஷம்? அவிச்சு காய விட்டா அன்றைக்கு நாங்கள் சாப்பிட்டோம். அது புழுக்கொடியல். அது பல்லிலாக இடிச்சு மாவாக்கி சீனி தேங்காய் போட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிடுவோம். அவிக்கா காய விடுறது அது புழுக்கொடியல். அவிக்கா சாப்பிட்டா புழுக்கொடியல். இப்போ இன்றைக்கு இந்த இப்படி பனையை இப்படி பனை வெட்டுறதால உங்களுக்கு இது ஒன்றும் இல்லையா? பனையிலேருந்து அந்த கணக்க வருமானம் வருது. பனை வந்து எத்தனையோ காலத்து நூற்றாண்டு இதை இப்படி வெட்டுறதால உங்களுக்கு இது என்ன காரணம்? நோக்கத்துக்காக வீடு கட்டலாம். அதான் என்ன நோக்கத்துக்காக? கழிவில்லை, வேறு அடிக்கலாம், மட்டை அடிக்கலாம், வேலி அடைக்கலாம், மட்டை வேலி இது மற்ற பாய் இழைக்கலாம், ஓலை இழைக்கலாம், சார்போல அந்த நீத்து பட்டி இழைக்கலாம். என்ன நோக்கத்துக்காக இப்போ ஒட்டில நீங்கள் இந்த பனையை? இது பற்றி நோக்கம் பனை குருத்தெடுக்க. பனை குருத்தெடுக்கிறதுக்காக தான். பனை குருத்தெடுக்கிறதுக்காக இந்த பெரிய பனையை ஒட்டி. அது இவன் வந்து ஆசைப்பட்டுக்கிறது. எனக்கு தனியாக விருப்பம் இல்லை. இந்த மனைவியார் தான் சொல்லி இருக்கிறா இந்த விளையாட்டு. நீங்கள் இல்லை சாட்டிட்டீங்க. எனக்கு அவதான் சொல்லி இருக்கிறா குருத்து. அதுக்காக பனையை ஒட்டினா பனை வந்து ஒரு முக்கியமான சாமான வெட்டி இருக்கிறீங்க. ஆனால் இதை பயன்படுத்துவீங்களா? பயன்படுத்தலாம் தானே. இது வெட்டினா இது தீராந்தி வீடு கட்டுறது தீராந்தியை பயன்படுத்தலாம். வேலை பிறகு பயன்படுத்தலாம். மட்டையெல்லாம் கிடக்கு அதெல்லாம் பயன்படுத்தலாம். சரியா? அப்போ நாங்கள் இப்போ இதையும் பார்த்து குருத்தையும் பார்ப்போம். மற்ற கூட வளவுக்கு நிற்கிறீங்க தென்னை எல்லாம் நீலாம் பிடிங்க சாப்பிட்றோம். நீங்கள் அந்த நிற்கிறேன் தேங்காய் அங்கே மாமரம் நிற்கிறேன். மாமரம் அங்கே கொஞ்சம் குருத்தை பாருங்க. குருத்தை இந்த பனையை பாருங்க. பனையை பட்டின பனையை பார்த்துட்டு இது என்ன சார் எவ்வளோ வட்டி அழிச்சு விட்டுட்டீங்களே. எதுக்குள்ள இதுக்குள்ள கொடுத்துருக்குறா கொடுத்துல எடுத்து வச்சுக்கிறீங்க. இப்போ மாமதா அகட்டாக்காக ஒரு பனையை சரிச்சு வச்சுக்கிறீங்க. கடவுளே, அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க. தண்ணியை ஊற்றி நீங்கள் சிம்பிளாக வெட்டிட்டு இருக்கிறீங்களா? தென்னையெல்லாம் கணக்க தென்னை நிற்கிறாங்க. காலையில் தென்னை நிற்குது. சைவ கோயிலும் இருக்கு. அந்த சாமி கோயில் தெரியுது பாருங்க. ஃபோன் பண்ணி காட்டுறோம். அதான் சரி, வாங்க உங்களோட
இதுக்குள்ளே இருந்தால் குருத்தி இப்போ எடுத்து வச்சுக்கிறீங்க. சரி பார்ப்போம் உங்களுக்கு குருத்து இது என்ன சாமான் இது குருத்தில் சுற்றி உள்ள மட்டையெல்லாம் இனி இதெல்லாம் புறாவுக்கு தான் பயன்படுத்து. கருக்கு மட்டையெல்லாம் பெருமாக்குமா? இது வட்டைக்கு ஏதாவது அசாமான சாமான் ஒன்றும் விலை இல்லையோ? விலை இல்லையா? அப்படி எங்கே இல்லை எங்கேயாவது சொல்கிறவங்க அப்படியா இதில் வேறாண்டு ஒன்றும் விலை இல்லையா? சரியா பாருங்க எங்ககிட்ட வாங்க கூட நிற்போம். இதோட நிற்கிறோம் பாருங்க. மச்சான் அமுதாவோட தங்கச்சியோட பர்சன் அங்கே கொடுத்த பாப்போம். அமுதா அங்கே கொடுத்தங்க. சரி கொடுத்த தூக்கி காணுங்க. நீ தான் சொல்லி தான் இந்த பழைய அறுத்துலாமன்னு சொல்கிறீரு. நீ தான் கொடுத்து போடணும்னு சொன்னீங்க. ஆமா என்ன ஏன் தரைக்க போகிறேன்? நீ என்ன கையில் வச்சு சாப்பிட்றேன்? இந்தா அதான் நான் பணம் கொடுத்தா இது என்னென்னு சாப்பிட்ற வெட்டியா வெட்டுங்க. அடங்க பணம் கிழங்குலாம் அவிச்சு வச்சுக்கிறீங்களா? இது மைக்கு மைக்கா மைக் மைக்க மண்படாதா? மண்படா என்ன உரிச்சு மண்ணுக்கு எவ்வளோ பார்ப்போம். இந்த இதை சாப்பிட்ற இப்போ வட்டினதையா எதை கொடுத்து இப்போ நான் சொல்லணும் உள்ளுக்குள்ளே இப்போ இப்போ நீங்கள் எடுக்கிறது பார்த்தீங்களா உறவுகளே? இங்கே இலங்கையில் பனையிலேருந்து கொடுத்தெடுத்து சாப்பிட போகிறோம். நீங்களும் வந்தீங்கன்னா மண்டதில் சாப்பிடலாம். இரவு மட்டும் வந்து சாப்பிடுங்க. பனையை வட்டி தருவீரா? பனையை வட்டி இருக்கிற பாரு. மினக்கட்டு ஒரு கொடுத்தெடுக்கிறதுக்காக பனையை வட்டி இருக்கிற பாரு. இந்த பனங்கிழங்கையும் எடுத்து அவிச்சு வச்சுக்கிறேன். என்ன பாத்தி போட்டுருக்குறீங்களா? அதையும் பார்த்துட்டு வரேன். நீங்கள் வெட்டுங்க அந்த பாத்தியும் காட்டிட்டு வரணும். இங்கே பாருங்க பனங்கிழங்கு பாத்தி போட்டுருக்குறாங்க. எடுத்து இன்றைக்கு அவிச்சிருக்கிறாங்க. கிண்டி என்ன கிடக்காங்க எனக்கு கிண்ட பனங்கிழங்கு வரும் மக்களுக்கு. 3 பாத்தி போட்டுக்கிறேவா என்று சொல்கிறேன். இதை ஒன்று தான் எனக்கு தெரியுது. 1 இல்லாட்டி 3 தெரியல. எனக்கு தெரிஞ்ச சொல்கிறேன்னு பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச நீங்கள் சொல்லுங்கள். இது எத்தனை பாத்தியன்னு எனக்கு விளங்கல. ஓகே பார்த்துட்டு இந்த காணொலி எப்படி நாங்கள் பண்ணையால் போய் எடுத்து அந்த குருசோட தீவில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அதில் நம்ம பண்ணையில் நின்று உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். அந்த கோயிலையும் எடுத்து காட்டுறோம். அந்த பெருநாள் வந்து வெள்ளிக்கிழமை பேஸ்பர், சனிக்கிழமை பெருநாளாம். பார்ப்போம் போக முடிஞ்சால் நாங்கள் அங்கே போவோம். இப்போ மண்டதீவுக்கு வந்த இடத்துல இந்த காணொலி எடுக்கப்படுகிறது. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். சும்மா நாங்கள் ஒரு பண்ணுக்காக வந்த இடத்துல இவர் பனையை வட்டின இடத்துல இதெல்லாம் எடுத்து சும்மா காட்டுருவாங்க. இதெல்லாம் எங்களுக்கு கிடைக்காத சாமான் தானே பிரான்ஸில். அப்போ நாங்கள் இங்கே வந்த இடத்துல இந்த பனங்கிழங்கு பனை உடனே வச்சு உடனே சாப்பிட்டு இந்த குறுத்து சாப்பிட்றதையும் நானும் சாப்பிட்டேன்னு தெரியலை. நான் சாப்பிட்ட மாதிரி தெரியலை. இப்படி இந்த ஒரு இடத்துல பாருங்கள் என்ன மாதிரி இருக்குன்னு பார்க்க. இதை எடுத்து சாப்பிடுவோம்ட்டு வந்திருக்கோம். இதை அப்படியே பண்ணை ரோட்டால் போய் எடுத்து உங்களுக்கு மிச்ச காணொலியை அப்படியே தொடர்ச்சியாக பண்ணை காணொலியாக எடுத்து அந்த குடிசோட தீவையும் காட்டிக்கன்னு அப்படியே போகிறோம் பாருங்கள். ஓகே உறவுகளே, தொடர்ச்சி அந்த காணொலியை பாருங்கள். காணொலியை பார்க்குறதோடு மட்டும் விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி விடுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. தொடர்ச்சி அடுப்பம் பாருங்கள். நன்றியா? நன்றி. ஓகே. இங்கே கொடுத்த பாவம் நானும் சாப்பிட்டுருக்குறேன். இங்கே சாப்பிடுவோம். இந்த 2 பேரும் சாப்பிட்றா பாருங்க. ஒரு தந்தா 10 ஜுரம் நல்லா இருக்கேண்ணே. தேங்காய் சொட்டு மாதிரி இருக்குண்ணே. நானும் சாப்பிட்டேன். தேங்காய் சொட்டு மாதிரி இருக்கு. பாருங்க கொடுத்து முதல் சாப்பிட்டா நல்லா இருந்தது. இப்போ சரியில்லை. இப்போ கைவாக வந்தேன். ஏன்னா முதல் தந்தது தேங்காய் சொட்டு மாதிரி இருந்தது. இது நிற்கிது புறா
புறாதான் தான் நிற்குது நல்லா இருக்கு என்ன அங்கே வழியாக சாப்பிடுங்க 2 பேரும் சாப்பிடும். இந்த பார்த்தீங்களா எவ்வளோ கொடுத்து எடுத்துருக்கோன்னு பார்த்தியா பனையில் என்னென்ன விதமான சாமான்கள் எடுக்கலாம். நீங்கள் பட்டிட்டீங்க பரவாயில்ல, மன வருத்தமாக இருக்குது. இருந்தாலும் நாங்கள் சாப்பிட்றோம் ஆசைப்படுறபடியாக பட்டி எடுத்துட்டீங்க. இந்த வீடியோ பார்த்தா நீ பெரும் தெரிஞ்சா கொடுத்தெடுப்பாங்கன்னு சொல்கிறாய். சரி பார்ப்போம். இந்த அடுத்து அவங்க கொடுத்தெடுப்பாங்க. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். ஓகே பாருங்க உறவுகளே, பார்த்துங்க ஓலை கொடுத்து வந்தீங்கன்னா இந்த ஜரம் வச்சுக்கிறேன். ஆணிவேர் குருத்து பட்டுங்க ஆணிவேர் குருத்து குருத்த வழியா அப்படி வாழை தூக்கி பிடிச்சி நல்லா தான் இருக்கு. ஆணிவேர் குருத்தா வாங்க நல்லா நிற்குது. அவங்க கையை வட்டிடுறான். நல்லா தான் இருக்கு. வந்து பாருங்க ஆணிவேர் குருத்தா கிடைக்காது பிரான்ஸில். மண்டதிக்கு வாங்க, ஜெரோமட்டை வாங்க, பண்ண வந்துக்கிறவங்க. இல்லாட்டி பனை இருக்கிற எங்கேயாவது பனை இருக்கிற இடத்துல பனையை வட்டியில் கொடுத்து எடுத்து சாப்பிட்டு பாருங்க. பனை விளாண்டுதாங்க இப்படியே கடிக்கணும் போய் கடிங்க. நான் முடிச்சு சாப்பிட்றேன் அவ்வளோதான். நான் இப்படி வச்சு நீ கட்டிக்கிறேன் இருக்கிறோம். பழசில் விடு என்ன ரெண்டு மணி நிற்கா 2 மணி கொடுத்து போட்டு கிடக்கா. எவ்வளோத்தையும் சாப்பிட்டா செமிக்குமா? அதான் அப்புறம் ஏதாவது எங்கே இவ்வளோ கொடுத்தேன்னு பாருங்க. நல்லா தான் இருக்கோம். நாங்கள் இவ்வளோ வேலை இப்படி சாப்பிட மறந்துட்டு நல்லா தான் இருக்காங்க. அவர் உரிச்சு கொடுக்குறான், ஒரு சாப்பிட்றாரு அவர். அங்கே வர கையில் வச்சுருந்து அவையா நீ வந்த டிக்கெட் காசுக்கு மேலாக சாப்பிட்டுட்டாய். பரவாயில்ல, டிக்கெட் காசு ஃப்ளைட் டிக்கெட் காசுக்கு மேலாக சாப்பிடு. ஓலை கொடுத்தான் பாருங்க. இங்கே வேறு அப்படியே வச்சு அவன் தான் சாப்பிட்றோம். இந்த ஜலம் இது என்ன கொடுத்து முழங்க ஓலைக்கு முன்னுக்கு இருக்கிற கொடுத்தான் கொடுத்து வச்சுருக்குறோம் நாங்கள். பாருங்க உங்களுக்கு முன்னால் உங்களுக்கு இப்போ வாயு பண்ணிக்கிறோம் உறவுகளே. அதில் கொடுத்தா இதா இந்த இங்கே இருக்குது எல்லாருக்கும் பாயூரும் வாங்க வாங்க மண்டதிக்கு வாங்க. வந்து மண்டதி வேணுன்னா பனை இருக்கிற இடம் எங்கேயும் இருக்கும். இலங்கையில் எல்லா இடம் இருக்கும். பனை இருக்கிறவங்க இதை பார்த்து போய் கொடுத்த வட்டி சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு அப்போ சொல்லுவீங்க. கட்டாயம் உண்மையில் நல்லா தான் இருக்குது. ஓகே அடுத்தது பார்ப்போம். பார்த்து நீங்களாம் எவ்வளோ கொடுத்தாண்டு பார்த்தீங்க நான் கொடுத்தேன் எவ்வளோ கொடுத்தாண்டு. ஓகே கொடுத்த நல்லா இருக்கா? இப்படி சாப்பிட்றாய் ஒரு பனையை சாப்பிட்ற மாதிரி பாருங்க. ப்ரோ உங்களை எங்கே என்ன மாதிரி டேஸ்ட்டாக இருக்குமே நல்லா தான் இருக்குது. நான் சாப்பிட பார்த்தா தெரியாதா எனக்கு? சரி உனக்கு தெரிஞ்ச சாப்பிட பார்த்தீங்களா கொடுத்த பார்த்தீங்களா? ஓகே நாங்கள் இனி அடுத்தது அப்படியே தொடர்ச்சி எடுக்கிறத பார்ப்போம். ஓகே நன்றியா. கொடுத்துக்கிறக்கணும் பார்த்தீங்களா இவ்வளோ கூட எடுத்து வச்சுக்கிறாங்க. ஓகே இவ்வளோ கொடுத்து எடுத்து வச்சுட்டு பாருங்க.
கொடுத்து இருக்கிற பாருங்க எந்த பெரிய ஒரு தண்டு ஒரிக்க கொடுத்து தான் வரும் போல இருக்கு. காற்று பிடிச்சா காற்று பிடிச்சா முத்திடும். சரி இல்லை நான் சாப்பிட்டு நல்லா இந்த இந்த மாதிரி தெரியல. சரி பாருங்க கொடுத்து வெட்டுறதையும் பாருங்க. வாங்க வந்து எங்கே பனை இருக்கோ பனையை வெட்டி கொடுத்து சாப்பிடுங்க. இது ஒரு பொழுதுபோக்கான காணொளி தான். நாங்கள் ஒரு இதுக்காக எடுத்து இலங்கையில் வந்து இதெல்லாம் எடுத்து சாப்பிட்டு பார்க்கணுமென்ற ஒரு ஆசையில் இந்த வேலையில் செய்கிற மொழியே வேறு ஒரு நிஸ்பாத்தி காணொளி தான். பனை அரைச்சா கட்டாயம் கொடுத்து எடுக்கலாம் தானே, எடுக்கலாம் தானே. பனை அரைக்க கொடுத்து எடுத்து இதை சாப்பிட்டு பார்க்கணும் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையில் நான் சாப்பிடுவது டேஸ்ட்டாக தான் இருக்குங்க. ஒரிக்க ஓகே. இப்போ நீங்கள் இந்த பனை வட்டின நோக்கம் என்ன? எங்களுக்கா வெளிநாட்டுக்காரர் வந்தாக்கா குருத்துக்காகத்தான் வட்டி இருக்கிறீங்க என்ன? உண்மையில் நன்றி நன்றி. இப்போ இந்த குருத்தை வட்டி சாப்பிட்டது எங்களுக்கு காட்டுறதுக்காகவும் நேயர்களுக்கு காட்டுறதுக்காகவும் இந்த பாருங்கள் இந்த குருத்தை வட்டி எவ்வளவு டேஸ்ட்டாக இருக்குன்னு வந்து சாப்பிட்டு பாருங்கள். உங்க நானும் சாப்பிட்டு பொறுத்தே போயிட்டு எவ்வளோத்து சாப்பிட்டுட்டேன்னு என்ன. ஓகே இப்போ நாங்கள் வாழ்ந்தபடியாக வட்டி தந்துருக்குறாங்க பாருங்கள். வெளிநாட்டுக்காரர் வந்தபடியாக அமுதா வந்தபடியாக கொடுத்த வட்டி தந்துருக்குறாங்க பாருங்கள். ஓகே மிக்க மிக்க நன்றி ஜெரோமா. நன்றி நன்றி ஜெரோமா. ஓகே நன்றி. வெளிநாட்டுக்காரருக்காயே வந்ததுக்காக இப்போ சாப்பிட்டு பார்க்க சொல்லி வட்டி தந்த இந்த கொடுத்த பார்த்தீங்களா. ஓகே